அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஆர் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். 24/11/24 அன்று எம்ஜிஆர் பக்தர்கள் அனைவரும் 107வது எம்ஜிஆர் பிறந்தநாள் கொண்டாட இருப்பதால் அனைவரும் குமாரசாமி கல்யாண மண்டபம் திருப்பூர் எம்ஜிஆர் பக்தர்கள் சார்பாக அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அனைவரும் வருக என்று கேட்டுக்கொண்டு, புரட்சி தலைவருடைய நான் தீவிர ரசிகன். எனக்கு வயசு 68 ஆகப் போகிறது. இதற்காக நினைவுக்காக நான் சொல்கிறேன். எம்ஜிஆர் அவர்களுடன் புரட்சி தலைவருடன் நான் கூட நிறையா பிரச்சாரத்துக்கு சென்றிருக்கிறேன். நிறையா பந்தோபஸ்து ஷூட்டிங் கொடுத்துருக்கிறேன். அவர் 1977 முதல்வர் ஆகிவிட்டார். நான் ரயில்வே பாதுகாப்பு படையில் இணைந்து பணியாற்றியதால் அந்த சான்ஸ் எனக்கு அரசியல் கிடைக்கவில்லை. 2016 நான் ஓய்வு பெற்று விட்டேன். தற்சமயம் எலெக்ஷன் டியூட்டி சென்று கொண்டு தான் இருக்கிறேன். எம்ஜிஆர் அவர்களுக்கும் எனக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. அதனால் இந்த தற்சமயத்தில் இதை குறிப்பிட விரும்புகிறேன். நான் தீவிர ரசிகர். 136 படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 படமே நல்லாவே பாட்டு எல்லாமே நல்ல படம் பார்த்து ஓரளவுக்கு தெரியும். எதற்காக சொல்வது என்றால், அவருடைய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. 77 1917 27 37 47 57 67 77 87ங்கிறது எல்லாருக்கும் வரலாறு தெரியும். இல்லை, நான் பிறந்தது 57. அதை வச்சு நாடோடி மன்னன் படத்திலிருந்து நான் தீவிர ரசிகன் தான். அதுக்கு பிறகு நான் 5வது வகுப்பு படிக்கும் போது இருந்தால் 1001 அப்படியே கண்டினியூவாக படம் பார்த்து அதோட தீவிர ரசிகராக ஆகிவிட்டேன். அந்த ஸ்டைலு இதெல்லாம் மனசுக்குள்ளே எப்பொழுதுமே இருக்குது. அவருடைய பாட்டுக்கெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அது மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் அதை வணங்காமல் நீ வாழலாம். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா. திராவிட உடமையடா. அவர் எப்பொழுதுமே பாட்டு ஃபுல்லாகவே தாய் உழைப்பு இந்த மாதிரி ஒரு பக்குவமாக அந்த பாட்டுடைய ஸ்டைல் இருக்கும். அதனுடைய அமைப்பு எல்லாருக்குமே தெரியும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா, நாளை உயிர் போகும் கொள்கை நிறைவேற்று தோழா. அறிவே உன் தந்தை, உலகே ஒரு கோவில், ஒன்றே ஒரு தேவன். அந்த மாதிரி ஒரு நினைவுக்காக பாடுறேன். அதனால் அதில் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஜீவனதியாய் வருவார், காலம் தீர்த்து மகிழ்வார், மலர் மூடி சூடுவாள், மலர் மனம் தருவார், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பார், தாயில்லாமல் நான் இல்லை. ஒவ்வொரு பாட்டுடைய மெட்டுக்களே அது வேறு மாதிரி இருக்கும். இது நினைவுபடுத்துறதுக்காக நான் உங்களுக்கு தற்செயலாக சொல்லுகிறேன். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும். கடைசியில் அவர் எல்லாமே நினைச்சதை சாதித்து போய்விட்டார். எல்லாருக்கும் தெரியும். அந்த நினைவுகள் தான் நம்ம இப்போ பேசிக்கொண்டிருக்கிறோம். 1987 24 டிசம்பரில் இறைவனடி செய்தார். அவர் 1917 பிறந்தார். ஜனவரி பர்த்டே,
டிசம்பர் டெத்டே. அதே மாதிரி அந்த அம்மாவும் டிசம்பர் டெத்டே, பிப்ரவரி பர்த்டே. பாருங்கள், 2 பேருமே கலந்து பீச்சில் இருக்கிறாரு. அதுக்கு கூட ஒரு பாட்டு, குடியிருந்து கூட ஒரு பாட்டு வரும். அல்லி என்றால் சந்திரனோடு, தாமரை என்றால் சூரியனோடு, வள்ளி என்றால் வேலவனோடு, மன்னவனே நான் என்றும் உன்னோடு, சத்தியமாக எத்தனை பிறவி சேர்ந்து வாழ்ந்தோம் நாம் அறிவோமே, நாம் அறிவோமே. இதான் எடுத்துக்கிட்டுங்க, ஒரு நினைவுக்காக சொல்கிறேன். அதனால் அவரோட இப்போ பாருங்கள், சென்னை சென்ட்ரல் நிலையம், அவர் 1980 அவர் தான் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் என்ற ட்ரெயினை விழாவுக்காக வந்திருந்து அதை ஆரம்பித்து ஓப்பன் பண்ணி விட்டார். அப்பொழுது அங்கு டெல்லியில் மது திட்டவதை ஓப்பன் பண்ணினார். அப்பொழுது நான் பந்தோபஸ்து டியூட்டி அவருக்கு கொடுத்துருந்தேன் சென்ட்ரல் நிலையத்தில். அதே ரயில்வே ஸ்டேஷன் அவர் பேருக்கு வந்துட்டு பாருங்க, புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய நிலையம் டு டெல்லி, புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் நிலையம் டு பஞ்சாப், புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் நிலையம் டு பாம்பே, புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் நிலையம் டு கோயம்புத்தூர், புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் நெல்லை, திருநெல்வேலி, புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் ட்ரிவாண்ட்ரம். இப்படி ஒவ்வொரு செட்டுக்கும் மாற்றி போடுங்க. ட்ரிவாண்ட்ரம் டு புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் நிலையம், டெல்லி டு புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் நிலையம், நெல்லை டு புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் நிலையம், கோயம்புத்தூர் டு புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் நிலையம், பஞ்சாப் டு புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் நிலையம்னு அலோன்ஸ் டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் ஒரு வரலாறு. யாருக்குமே இந்த மாதிரிலாம் பகவானுடைய அவர் சித்தர் தான். அதனால் எனக்கே ஒரு இடைஞ்சல் வரும்போது ஒரு பாட்டு கேட்டேன். அந்த பாட்டை கூட நினைவுபடுத்தணும். அது தாளம்பு படத்தில் வரும். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும், அது ஒரு அடி பாருங்க. கால்கள் இருக்க கைகள் இருக்க கவலை நம்மை என்ன செய்யும், கால்கள் இருக்க கைகள் இருக்க கவலை நம்மை என்ன செய்யும், உழைப்பது ஒன்றே செயலென கொண்டால் நடப்பது நலமாய் நடந்து விடும், நடப்பது நலமாய் நடந்துவிடும். எங்கே போய்விடும் காலம். ரொம்ப நேரம் பேசணும்னா உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். அதனால் என்னுடைய சேனல் HPM யூடியூப் சேனல் HPM எம்ஜிஆர் சாங்குன்னு போட்டால் கூகுள் வெப்சைட் சர்ச்சில் யூடியூப்பில் போட்டு அடிச்சிங்கன்னா HPM எம்ஜிஆர் சாங் போட்டால் வந்துடும். இது ஒரு டெமோக்காக சொல்லிடுறேன். நிறையா எம்ஜிஆர் பற்றி பேச வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் நிறைய பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 போடலான்னு எனக்கு அவருக்கு சம்மந்தப்பட்ட வரலாறு, பொதுவான வரலாறு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கும். அதை நான் சொல்ல தங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இது ஒரு சான்ஸ். அதனால் தயவு செய்து 24/11/24 அன்று இதை அனைவருக்கும் கேட்டு எதுவும் குற்றம் குறைகள் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் கேட்டுக்கொண்டு எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அனைவரும் திருப்பூருக்கு எம்ஜிஆர் பக்தர்கள் வருக வருக என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.